பொதுமக்கள் பயணத்திற்காக சென்னையில் 6 இடங்களிலிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் சிறப்பு பேருந்துகள் பிரித்து இயக்கப்படுகிறது. குறிப்பாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மதுரை, திருச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு டிஎன்எஸ்டிசி பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படுகிறது. குறிப்பாக நேற்று சென்னை கோயம்பேட்டிலிருந்து 1,50,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்திருந்தனர். கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து மட்டும் நேற்று மட்டும் 1,50,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்திருந்த நிலையில் இன்றும் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மாலை முதலே பயணிகள் கூட்டமானது அதிகரித்து காணப்பட்டது. தற்போது நள்ளிரவிலும் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலைக்கு செல்லக்கூடிய அந்த பேருந்துகளில் குறிப்பாக கூட்ட நெரிசலானது மிகுதியாக காணப்படுகிறது. பேருந்துகளுக்காக பல மணி நேரமாக காத்திருப்பதாக பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் இந்த ஊர்களுக்கு விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய அந்த பேருந்துகள் எண்ணிக்கையானது குறைவாக இருக்கக்கூடிய சூழலில் ஒரு சில பேருந்துகள் இருக்கக்கூடிய பேருந்துகளிலும் பயணிகளின் எண்ணிக்கையானது அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் கூட்ட நெரிசலானது அதிகமாக இருக்கிறது. பேருந்துகளை கூடுதலாக இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் அந்த பயணிகள் கோரிக்கையாகவும் வைக்கின்றனர். இன்று மாலை நிலவரப்படி சென்னையிலிருந்து 2,00,000க்கும் மேற்பட்ட பயணிகள் அரசு பேருந்து மூலமாக பயணம் செய்திருப்பதாக போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது நள்ளிரவிலும் ஏராளமான பயணிகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருக்கின்றனர். அது மட்டுமின்றி கூட்ட நெரிசலும் அதிக அளவில் காணப்படுகிறது.